சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாள் நகரத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடந்தது. முன்னாள் தமிழக முதல்வரும் அதிமுக நிறுவன தலைவருமான புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாள் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. சென்னையில் மெரினாவில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் முன்னாள் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக திருத்தணியில் நகர அதிமுக சார்பில் முன்னாள் நகரமன்ற தலைவரும் நகர செயலாளருமான சவுந்தரராஜன் தலைமையில் எம்ஜிஆரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. திருத்தணி நகரில் உள்ள கோஆப்டெக்ஸ் கட்டிடம் எதிரில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நகர செயலாளர் சவுந்தரராஜன் பிறகு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆவின் தலைவர் கவிச்சந்திரன், நகர துணை செயலாளர் ரகுநாதன், நகர பொருளாளர் சுந்தரபாண்டி, முன்னாள் மேல் திருத்தணி கூட்டுறவு சங்க தலைவர் புஷ்பராஜ், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் தாயுமானவன், வட்டச் செயலாளர்கள் ஏமாதிரி, தாமு பிரதீப், ஆட்டோ பெருமாள், ஏமகுமார், பிரதாப், ராமசாமி, சங்கர், நகர முன்னாள் ஐடி விங் நிர்வாகி சதீஷ், கழக முக்கிய பிரமுகர்கள் எல்டி ராஜ்குமார், ஹோட்டல் நந்தா வேலாயுதம் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அரக்கோணம் சாலையில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு நகர செயலாளர் சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆவின் தலைவர் கவிச்சந்திரன், திருத்தணி ஒன்றிய அவைத்தலைவர் குப்பன், பொருளாளர் தாமோதரன், முன்னாள் திருத்தணி கூட்டுறவு வங்கி தலைவர் டி.எம். சீனிவாசன், மாவட்ட பிரதிநிதி கர்ணா, மத்தூர் வட்ட செயலாளரும் வார்டு உறுப்பினருமான அண்ணாமலை உட்பட திருத்தணி நகர அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.